நமஸ்தே. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தினசரி யோகாவில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் அர்த்தகடி சக்கராசனம். முதல்ல செய்யக்கூடிய முறையை பார்ப்போம். உடம்பு நேராக இருக்கணும். உடம்பு முதல்ல டைட் பண்ணி கைகள் விரல்கள் எல்லாம் சேர்த்து வச்சு வைப்போம். 1. சுவாசம் உள்ளாடி இருக்கணும். தோள்பட்டைக்கு நேராக கையை கொடுக்கணும். கை நல்ல வெளியே இழுத்து இருக்கணும். 2. சுவாசம் வெளியே விடணும். கையை மெதுவாக திருப்பணும். 3. சுவாசம் உள்ளாடி எடுத்துட்டு கை நேரம் மேலே கொண்டு போவோம். நல்ல மேலே இழுத்துருக்கட்டும். 4. சுவாசம் வெளியே விடணும். மெதுவாக சாயும் இடது பக்கமா உடம்பு கைகள் மேலே இழுத்துருக்கட்டும். சுவாசத்தை பொறுத்தவரை நார்மலாக வச்சுக்கணும். ஃபைனல் போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் 3 நிமிடங்கள் முதல் 4 நிமிடங்கள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நிற்கலாம். நார்மல் சுவாசம், நார்மல் பிரீத்திங். 5. சுவாசம் உள்ளாடி எடுக்கணும். கைகள் நேராக கொண்டுக்கணும். கைகள் நல்ல மேலே எடுத்துருக்கணும். 6. சுவாசம் வெளியே விடணும். மெதுவாக கைகள் தோள்பட்டைக்கு நேராக பிடிக்கும். 7. சுவாசம் உள்ளாடி இருக்கும். கைகள் திருப்பம். 8. சுவாசம் வெளியே விடுவோம். மெதுவாக கை கீழே கொண்டு போவோம். இதுக்கப்புறம் இடது கை 1. சுவாசம் உள்ளாடி இருக்கணும். தோள்பட்டைக்கு நேராக கையை கொண்டுருவோம். 2. சுவாசம் வெளியே விடணும். மெதுவாக கைகள் திருப்புவோம். 3. சுவாசம் உள்ளாடி இருக்கணும். கைகள் நேராக மேலே கொண்டு போவோம். கைகள் நல்லா மேலே இழுத்துக்கட்டும். 4. சுவாசம் வெளியே விடணும். மெதுவாக கைகள் பிரிக்கணும். கைகள் நல்லா கீழ் நோக்கி இழுத்துருக்கிறது நார்மல் சுவாசம். சுவாசத்தை கவனிப்போம். 5. சுவாசம் உள்ளாடி இருக்கணும். கைகள் நல்லா மேலே இழுத்துருக்கணும். 6. சுவாசம் வெளியே விடணும். மெதுவாக கையை தோள்பட்டைக்கு நேராக பிரிப்போம். 7. சுவாசம் உள்ளாடி இருப்போம். கைகள் திருப்போம். 8. சுவாசம் வெளியே விடணும். கைகள் மெதுவாக கீழே கொண்டு வரணும். இதனுடைய பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சைடில் இருக்கக்கூடிய ஃபேக்டை வந்து குறைக்கும். நம்முடைய இந்த பக்கத்தில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டை குறைக்கும். விலா எலும்புகளை வந்து சக்திப்படுத்தும். உடம்பு பொறுத்தவரை ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு சைடில் வளைக்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நம்முடைய கிட்னியை வந்து நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அது மாதிரி பலப்படுத்தும். இது இதனுடைய பலன். லிமிட்டேஷன், அதாவது யார் செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே அர்த்தகடி சக்கராசனம் செய்யலாம். நமஸ்தே.